வெல்கம் டு த ஹெல். இந்த வார்த்தையை இன்னைக்கு ஈரான் அவங்களுடைய டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருந்தாங்க. யாருக்கு இந்த வரவேற்பு அப்படின்னு கேட்டால் அமெரிக்க படைகளுக்கு தான். அமெரிக்காவினுடைய மெரைன் ட்ரூப்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் ஸ்குவாடாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய நேவியாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய கிரவுண்ட் இன்வேஷனாக இருக்கட்டும், ஒருவேளை ஈரானில் ரொம்ப சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத போன பதிவுகளெல்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி கூட பல ஊடகங்கள் பலவிதமான செய்திகளை வெளியில் விட்டுருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஈரான் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்காங்க. நீங்கள் பயப்படுறீங்களா? அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் உள்ளே என்ட்ராக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களான்னு கேட்டதற்கு நாங்கள் அவங்கள வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய படை தயாராக இருக்கிறது, வெல்கம் டு த ஹெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்க படை உள்ளே வந்தது என்றால் அவங்க நரகத்தை பார்ப்பார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு. இது கூட இன்னைக்கு உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யா கூட சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் நேரடியாக ஈரான் கூடயும் சண்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். அவருடைய முடிவின் காரணமாக இன்னைக்கு உக்ரைன் படைகளுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறதும், அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அவர்கள், அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்பை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல செய்திகள் இன்பிட்வீன் காலையிலேருந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வரைக்கும் நடந்திருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஈரானுடைய மண்ணில் மிதிக்கக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்க இராணுவ வீரருக்கும் நாங்கள் ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறோம். நீங்கள் நரகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே வந்துருங்க அப்படிங்கிறது தான். இதற்கு காரணம் இருக்குது. கிரவுண்ட் இன்வேஷன் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் முடிவு செய்து விட்டார். வேறு வழியே இல்லை. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுத்தத்தை நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களால் வெளியிலையும் வர முடியல, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொள்ளவும் முடியவில்லை. வேறு வழியே இல்லாமல் இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யுத்தம் கண்டினியூ ஆக 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 கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு இன்டர்செப்டாரும் காலி ஆகிட்டே இருக்குது. 850 டாம்ஹாக் மிசைல் அப்படிங்கிறத அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இஸ்ரேல்கிட்ட இப்போ விலை கூடின இன்டர்செப்டார்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, அதை ரேஷனிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சில இடங்களுக்கு ஒரு 10, 5 அப்படின்னு சொல்லி மட்டுமே இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சோக் ஸ்பாஞ்ச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சோக் ஸ்பாஞ்ச் மெத்தடு? ஸ்பாஞ்சுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்பாஞ்சில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணீரை பட்டுன்னு உறிஞ்சு எடுக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து அந்த தண்ணீரை நம்ம வெளியேற்ற அந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப இலகுவாக மாறும், வெயிட்லெஸ்ஸாக மாறிடும். யார் வேணாலும் எட்டி உதைக்கிற மாதிரி, தூக்கி போகிற மாதிரி, பறந்து போகிற மாதிரியே இருக்கும். இதை எப்படி இவங்க மிலிட்ரி கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நீங்கள் நிறைய செய்தித்தாள்கள் எடுத்து வாசித்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க, ஒரு வேளை வந்திருக்குமான்னு தெரியல. அமெரிக்காவினுடைய அடுத்த விமானம் தாங்கி கப்பல் மிடில் ஈஸ்ட் பக்கம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான். இதுவரையிலும் அமெரிக்காவினுடைய இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட், அதுவும் குறிப்பாக ரொம்ப முக்கியமான ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே தாக்குதலுக்கு உட்படவில்லை. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான விமானம் தாங்கி கப்பல் இப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து பின்னோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது தான். திடீர்னு பார்த்தா அந்த விமானம் தாங்கி கப்பலில் ஒரு தீ ஏற்படுகிறது, ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விபத்தை சீக்கிரமாக சரி செய்ய முடியலை. எனவே நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய விமானம் தாங்கி கப்பல் ஒரு கப்பலை பின்னோக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிடில் ஈஸ்ட்டை விட்டு தூரமாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் இது ஒரு ரொட்டேஷனாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்பாஞ்சுக்குள்ளே நிறைய தண்ணீர் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கட்டும், அவங்களுடைய நேவியாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நிறைய மிசைல்ஸ் இருக்குது. தண்ணிக்கு பதிலாக மிசைல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இப்போது ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய 20,000 விலை இருக்கக்கூடிய ஒரு மிசைலையோ இல்லாட்டி ஒரு ட்ரோனையோ அனுப்பி விட்றாங்க அந்த கப்பலுக்கு எதிராக. அமெரிக்காட்ட அதை தடுக்கிறதுக்கான மிசைல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியனோ இல்லாட்டி 20 லட்சமோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 20,000 ரூபாய்க்கு மிசைலோ ட்ரோனோ வரும்போது 20 லட்சம் ரூபாய்க்கு மிசைலை யார் இங்கே அடிச்சிட்டு இருக்காங்க? அமெரிக்கா அடிச்சிட்டு இருக்காங்க. இதுவே அமெரிக்காவுக்கு பெரிய லாஸ் தான். ஆனால் வேறு வழியே இல்லை. அவங்களுடைய ஒரு 20 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஒரு பெரிய ஐட்டம் அங்கே மிதந்துட்டுருக்கு, ஒரு ஐலண்டு மிதந்துட்டுருக்கு. அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா, விலை கூடின இன்டர்செப்டார்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த ஸ்பாஞ்சிலேருந்து ஒவ்வொரு தண்ணீராக வெளியேற்றப்படுகிற மாதிரி ஒவ்வொரு மிசைலாக இன்டர்செப்டார்ஸ் எல்லாமே வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் திடுதிப்புனி அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே மறுபடியும் தண்ணீரை ஊற்ற முடியுமா? அந்த ஏர்கிராஃப்ட் கரியருக்குள்ளே மறுபடியும் மிசைல்ஸை கொண்டு வர முடியுமானா அந்த ஏர்கிராஃப்ட் கரியர் மிடில் ஈஸ்ட்லேருந்து அடுத்த நேவி பேஸுக்கு கொண்டு வரணும். அதாவது அவங்களுடைய ஒரு துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அங்கே வச்சு தான் இந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே ரீலோட் பண்ண முடியும். நடுக்கடலில் வச்சு இந்த மாதிரியான மிசைல்ஸை அவங்களால ரீஃபில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியாது.
அப்படி செய்கிறதா இருந்தால் எல்லா நாடுகளுமே நடுக்கடலில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஐலண்டை கிரியேட் பண்ணி வச்சு அந்த இடத்துல அவங்களுடைய எல்லா வெப்பன்ஸையும் பாதுகாத்து அதன்படி அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ரீஃபில் அப்படிங்கிறத செய்ய வேண்டிய, ரீஸ்டாக் அப்படிங்கிறத செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த நிலைமையை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை தான் சோக் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோக் ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற இந்த மெத்தடை ஈரான் ரொம்ப துரிதமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க அதிகமாக யுத்தம் செய்யவே இல்லை ஈரான், ஆனால் குட்டியோண்டு வெப்பனை வச்சு அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான ஆயுதங்களையும் காலி பண்ணி அவங்களுடைய லாஸை அதிகப்படுத்தி அவங்கள பின்வாங்க வைப்பது அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஈரான் செவ்வனே செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க மட்டும் செய்யலை, இப்போ ஹிஸ்புல்லாவும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இஸ்ரேல் ஊடகங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லெபனன், பெய்ரூட் இங்கெல்லாமே இஸ்ரேலால் ஈஸியாக தாக்குதல் நடத்த முடிஞ்சிச்சு. ஆனால் அதே இஸ்ரேலால் இப்போ லெபனனுக்குள்ளே நாங்கள் இதோ கிரவுண்ட் இன்வேஷன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எவ்வளோ ஹிஸ்புல்லாவை அழிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க? இல்லை. காரணம், குட்டி ரக FPV ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத ஹிஸ்புல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒரு நாட்டுக்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறோன்னா அந்த வீட்டு ஓனருக்கு எந்த இடத்துல எந்த ரூம் இருக்குது, எந்த இடத்துல எந்த ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆனால் நமக்கு புதுசாக இருக்கும். நாம் அந்த வீட்டை 1-2 முறை சுற்றி பார்த்தா மட்டும்தான் அந்த வீட்டில் இந்த ரூம் இருக்குது, இங்கே டாய்லெட் இருக்குது, இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது புரிய வரும். இதே மாதிரி தான் இந்த கிரவுண்ட் இன்வேஷன் செய்யக்கூடிய இராணுவ வீரர்களான இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களுக்கு லெபனனுக்குள்ளே போகும்போது எங்கே யார் இருக்காங்க, எப்படி ஒளிந்திருப்பார்கள், எந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மலை இருக்குது, எந்த இடத்துல முக்கியமான வியூ பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது. கொஞ்சமாக அவங்க மிலிட்ரி ஸ்டடி பண்ணியிருந்தாலும் என்டையராக அந்த இடங்களை முழுவதுமாக அவங்களால ஆராய முடியுமான்னு கேட்டால் முடியாது. பெய்ரூட்டுக்குள்ளே இல்லாட்டி லெபனனுக்குள்ளே ரொம்ப நாட்களாகவே ரொம்ப வருடங்களாகவே இஸ்ரேல் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை செஞ்சாலுமே அவங்களால இந்த இடத்த அவங்க என்ன செய்ய முடியாது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதை விட கரடுமுரடான ஏரியா தான் ஈரான். ஸோ இப்போ நம்ம பெய்ரூட்டில் நடக்கிறத மட்டும் பார்த்துலாம், லெபனனில் நடக்கிறது. இப்போ லெபனனில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஸ் மறைந்திருந்து அவங்க ட்ரோன் அடிக்கிறாங்க. அந்த ட்ரோன் அடித்து FPV ட்ரோன்ஸை வச்சு அவங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவ வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க வைக்கிறாங்க, அவங்கள அழிக்கிறாங்க. இது எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய இஸ்ரேலினுடைய அந்த ஒரு லாஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இஸ்ரேலும் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, ஒரே நேரத்தில் இந்த ஒரு ஃப்ரெண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்காங்க. காரணம் இருக்குது. அடுத்ததாக ஹூத்திஸ் என்ட்ராக போகிறாங்க. யெமன் நாட்டினுடைய ஹூத்திஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் இந்த யுத்தத்துக்குள்ளே வருகிறோம். அதாவது ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க யுத்தத்துக்கு போகலை, அவங்க அண்டை நாடுகளை அட்டாக் பண்ணாங்க. அதாவது அமெரிக்காவினுடைய பேசஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிற வேலிடான பாயிண்ட்ஸ் யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஈரான்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணாங்க. அந்த கிட்ட இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணும்போதே உலகம் கொஞ்சம் பயந்துச்சு. அடுத்தது அவங்க என்ன செஞ்சாங்க, ஆயில் அந்த ட்ரேட் அப்படிங்கிறது வேண்டாம், நேவிகேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடினாங்க. உலக நாடுகள் எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கும் பல நாடுகள் பதட்ட நிலைமையில தான் இருக்காங்க. எந்த நாட்டினுடைய அரசியல் தலைகீழாக மாறும் அப்படிங்கிறது அந்த நாட்டு தலைவர்களுக்கே தெரியாது. ஏன்னா மக்கள் எல்லாரும் போராட ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு போதுமான ஃபியூவல் இல்லை, எங்களுக்கு போதுமான பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் அவங்களுடைய ஈஸி டார்கெட்டை அடித்தாங்க. அடுத்ததாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடினாங்க. மூணாவதாக இதை லாங் டேர்மாக செய்கிறாங்க. இது மூணாவது ஸ்டெப். லாங் டேர்மாக செய்யலாம். உடனடியாக எல்லா மிசைலையும் அவங்க ஏவி விடலை, எல்லா ட்ரோன்ஸையும் அவங்க ஏவி விடலை. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய இன்டர்செப்டார்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சாக் ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இன்டர்செப்டார்ஸ், அவங்களுடைய மிசைல்ஸ் இதெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. நாலாவது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ராக்சிஸை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ்புல்லாவை ஆக்டிவேட் பண்ணாங்க. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சாங்க. இப்போ ஹூத்திஸ், அந்த ஏமன் நாட்டினுடைய ஹூத்திஸை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஹூத்திஸுக்கு எதிராக கண்டிப்பாக UK, அமெரிக்கா, இன்னும் சில நாடுகள் ஒன்றிணைய வாய்ப்புகள் இருக்குது. ஹூத்திஸ் மட்டும் நினச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அல் மந்தீப் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைட்டையும் மூடிடுவாங்க. பாபல் மந்தீப் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைட்டையும் மூடிட்டாங்கன்னா சோழி சுத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எகெயின் இங்கே ஒரு பெரிய ப்ரெஷர் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கு உருவாகும். இந்த ப்ரெஷரை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக தான் ரஷ்யாவும் என்ன செஞ்சிட்டாங்க, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்ப்பா, LNG இதெல்லாம் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய நாட்டுக்கே தேவையான அளவுக்கு இல்லாமல் இருக்குது, விலை ஏறிட்டு இருக்குது, அதனால் நாங்கள் வெளிநாடுகளுக்கு விநியோகம் செய்வதை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி யூரோப் நாடுகளுக்கு பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு நாங்கள் 40% அதிகமாக க்ரூட் ஆயிலை கொடுக்கறதுக்கு சம்மதித்திருக்கிறோம். முதல் முறையாக 7 வருடங்களில் நாம் என்ன செய்ய போகிறோம், ரஷ்யாட்டிருந்து அதிகமான கேஸ் அப்படிங்கிறதையும் வாங்க போகிறோம். அப்போ இந்தியாவுக்கு இருக்குது, ஆனால் சில நாடுகளுக்கு இல்லை. அதனால் நான் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து சில நாடுகளுக்கு போகிறத மொத்தமாக கட் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். மேற்குலக நாடுகள் ப்ரெஷரில் பாயில் ஆகுறாங்க, கொதிக்கிறாங்க.
இந்த ப்ரெஷர் கொதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்கும்போது ட்ரம்ப் அவர்கள் 10 நாள் கெடு கொடுத்துருக்கீங்களே, இல்லை நான் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கேன், 8 போரை நான் நிப்பாட்டியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப கூலாக வந்து சொல்கிறார், 8 போரை வந்து நிப்பாட்டியிருக்கேங்க. இதெல்லாம் என்ன, ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்பை ஓப்பன் பண்ணுவாங்க, சாரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு அமெரிக்க அதிபர் ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அவருக்கான ஓவர் கான்ஃபிடென்ஸை இங்கே எல்லாருமே பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அது என்ன ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி, இல்லை அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எப்போ வேணாலும் எங்களுடைய படையை வச்சா நாங்கள் எடுத்துருவோம், அதனால் அதை ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சிம்பாலிக்காக ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, ஹிடன் மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இதையும் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு 31 நாட்களை கடந்துருச்சு. அதாவது செகண்ட் மந்தில் இந்த யுத்தம் அப்படிங்கிறது உள்ளே வந்த பிறகு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இதுவரையிலும் 398 பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறத தடுத்திருக்காங்க. 15 க்ரூஸ் மிசைல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மீது ஏவப்பட்டிருக்கு, அதை தடுத்திருக்காங்க. 1872 UAV, அதாவது ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை அவங்க தடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் உள்ளே வரார். மனுஷன் உள்ளே வந்தவர் சும்மா இருக்கலாமா? நான் தான் கல்ஃப் கண்ட்ரீஸ்னுடைய காட்ஃபாதர் வந்திருக்கேன், ஏன்ட்ட ஈரானுடைய ட்ரோனை அழிப்பதற்கான குட்டி ரக ட்ரோன்ஸ் இருக்குது, அவன் என்ன 20,000 ரூபாய்க்கு ட்ரோன்ஸ், நான் 3000 ரூபாய்க்கு ட்ரோனை தரேன், அந்த ட்ரோனை வச்சு அந்த ட்ரோனை நீங்கள் அழிச்சிடலாம், அதற்காக எங்களுடைய ஒரு படையை அங்கே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படையை அனுப்பிவிட்டார். எந்த இடத்துக்குலாம் அனுப்பிவிட்டார்? துபாய்க்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு, கத்தாருக்கு, இப்படின்னு அனுப்புறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ட்ரைனிங் ஜோர்டானில் வச்சு கொடுக்கப்பட்டிருந்தது. நல்லா யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு யுக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் ஜோர்டானுக்கு போகிறாங்க. ஜோர்டானுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு, இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி உதவி செய்வதாக அறிவிக்கிறார். ட்ரம்ப் அவர்கள், உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் வெறும் பிஆர் ஸ்டண்ட் வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காரே தவிர அவர் உண்மையே பேச மாட்டேக்காருன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அவரை கரிச்சு கொட்டுட்டார். இப்படி கரிச்சு கொட்டின கொஞ்ச நேரத்தில் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சவுதி அரேபியா கூடயும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூடயும், கத்தார் கூடயும் சில ஒப்பந்தங்கள் போட போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் 2 நாடுகள் கன்ஃபார்ம் செய்யப்பட்டு விட்டன. ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று கத்தார். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. ஸோ சவுதி அரேபியாவும் கத்தாரும் உக்ரைன் கூட என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கவுண்டரிங் மிசைல் அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு உக்ரைனை உள்ள சேர்க்குறாங்க. ஸோ கவுண்டரிங் மிசைல் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரியே ஈரானுடைய ஜாஹீத் 136 இல்லாட்டி அவங்களுடைய அந்த ட்ரோனை தடுப்பதற்கான குட்டி ரக ட்ரோன், அதற்கான பைலட்ஸ், இதை யார் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க? உக்ரைன். இந்த செய்தி ஈரானுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு துபாயில் ஒரு சின்ன அட்டாக், துபாயிலையும் இன்னும் ஒரு அரபுலக நாடுகளையும் ஒரு அட்டாக் நடத்தி உக்ரைனுடைய படை வீரர்கள் எங்கே இருந்தாங்களோ அங்கேயே அவங்களுடைய அட்டாக்கை நடத்தி முடிச்சிட்டாங்க ஈரான். அதுக்குள்ளே ஒரு 30 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னும் ஈரான் சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரிய அட்டாக் தான் நடத்தியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் நேற்று ஈரான் நடத்தின தாக்குதலில் அவங்களுடைய ரீஃபியூலிங் டேங்கர்ஸ் விமானங்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு பெரு ரக விமானம், அதாவது கண்காணிப்புக்காக உளவு வேலை செய்வதற்கான ஒரு விமானத்தையும் ஈரான் அழிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அசட் ஈரானால் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சவுதி அரேபியாவுக்குள்ள அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் இருக்குது. அந்த ஏர்பேஸுக்குள்ளே வந்து ஈரான் அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. 3க்கும் அதிகமான ரீஃபியூலிங் டேங்கர் விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் 4வது இழப்பாக அமெரிக்காவினுடைய E3 சென்ட்ரி AWACS ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான அமெரிக்க ராணுவ வீரர்களும் இந்த ஒரு அட்டாக்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. 500 பேர் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலில் 29 பேர் டைரக்டா இந்த அட்டாக்குக்குள்ள உட்பட்டிருக்கலாம். அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் ஒரு 29 ராணுவ வீரர்கள் இந்த அட்டாக்ல அவங்க காயமடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலா 500 பேருக்கான ஒரு அக்கமடேஷன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் இப்போ ஈரான் அடிச்சிருக்காங்க என்பது, அதனால 3+ ஒரு விமானம் அப்படிங்கிறது டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் அமெரிக்காவுக்கு வந்திருக்கக்கூடிய பெரும் சோக செய்தி தான். அது மட்டும் இல்லாம 6 அமெரிக்காவினுடைய LCU ஷிப்ஸ் அப்படிங்கிறது டெஸ்ட்ராய் செய்யப்பட்டதாக இன்னைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். இந்த LCU அப்படின்னு சொல்றது அமெரிக்காட்ட டோட்டலா 32 LCU இருக்கு. தரையிலையும் தண்ணீர்லையும் ஒரே நேரத்தில் அமெரிக்காவினுடைய படைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ரெடியாக கிரவுண்ட் இன்வேஷனாக இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய கடற்படை தாக்குதலாக இருக்கட்டும், இதை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்ஷிப் தான் LCU வார்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமே 32, அதில் 6 இப்போ ஈரான் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி கண்டிப்பாக மீண்டும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பதட்டத்தையும் பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தலாம். இது மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவினுடைய ராணுவ அதிகாரிகள், குறிப்பாக நம்முடைய எல்லை படை வீரர்கள் எல்லாத்துக்கும் தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது இல்லாமல் நம்ம ரஷ்யா கூட பெரும் மதிப்பு ஒரு 865 கோடி ரூபாய்க்கான ராணுவ டீல் அப்படிங்கிறதுல ஈடுபட்டிருக்கோம்.
இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது இன்றும் நாளையும். இன்றைக்கி இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கா, இன்னும் 2 வீடியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு கம்ப்ளீட்டாக நிறைய வீடியோ வரும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். அப்டேட்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.